ஜெபிக்கலாம், திங்கள் மாலை கூட்டத்தில் ஜெபிக்கலாம், ஜெப வாரத்தில் ஜெபிக்கலாம், குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கலாம். இவ்வளவையும் ஜெபிச்சு விட்டு ஒரு இடத்துல ஜெபிக்காவிட்டா எல்லாமே வேஸ்ட். அது எங்க? ஆமா, அந்தரங்கம், தனி ஜெபம். மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். மிகவும் மிகவும் கவனம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்க. ஏன் ஏன் காரணம்? அங்குதான் என் பலவீனத்தை குறித்து தேவனுடைய சமூகத்தை நான் கொட்ட முடியும். தாப்பனே, இந்த ஒரு பர்டிகுலர் பாவம் இதை தொடர்ந்து வருவதாக இருக்கு தாப்பனே. அப்பா, என்னை தாங்க முடியல, இதை நீக்கும் பாப்பா, நீக்கும் தாப்பனே, நீக்கும் என்று அங்கு ஒன்றுதான் நீங்கள் ஜெபிக்க முடியும். மனைவியை வைத்துக் கொண்டு, கணவனை வைத்துக் கொண்டு, பிள்ளையை வைத்துக் கொண்டு, விசுவாசியை வைத்துக் கொண்டு ஜெபிக்க முடியாத காரியம். பிரியமானவளே, உங்களுக்கு பாவமில்லை என்று சொல்வதனால் உங்களை நீங்களே வஞ்சிக்கலாக இருப்பீர்கள். அந்த இடத்தில் தான் கதற முடியும். அந்த இடத்தில் தான் தாப்பனே, எல்லாரும் என்னை புரிந்து கொள்ள மாட்டேறார்கள் ஐயா, என் தேவையை அறிந்திருக்கிறேன், எவ்வாறு சந்திப்பேன் என்று தெரியாது என்று கண்ணீர் விட்டு கதற முடியும். அந்த இடத்தில் தானே அவரை ஆசை தீர புகழ முடியும். அவள் ஆரம்பை கொடுத்து வர்ணித்து கண்ணீர், ஆனந்த கண்ணீர் விட முடியும். அந்த அவருடைய சமூகத்தில் மட்டும்தானே, அந்த தானே அவருடைய தொடுதலை நீங்கள் தொட்டு கழிகூற முடியும். தனி ஜபத்தில் தேவனுடைய தொடுதலை உணராமல் எந்திரித்து விடாதீர்கள். தேவனுடைய பிரசன்னத்தை உணராமல் எந்திரித்து விடாதீர்கள். அவருடைய பிரசன்னம் வரும் வரைக்கும் காத்திருங்கள். மட்டுமல்ல, அந்த இடத்தில் தான் அந்நிய பாஷையில அவரோடு ரகசியங்களை நீங்கள் பேச முடியும். எவ்வளவு மகிமை உள்ள தனி ஜபத்துக்கு நீங்கள் முக்கியம் கொடுக்காம மற்ற காரியங்கள் பண்ணால் எல்லாம் வீண் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். ஆகவே மத்தேயு 7:7 மத்தேயு 6:6 நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். ஜெபம் என்ற தலைப்பில் மணிக்கணக்காக, நாட்களுக்காக நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். யாக்கோபு 5:16 சொல்கிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் வேண்டுதல் உள்ளதாக இருக்கிறது, மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று. ஊக்கமான ஜெபத்திலும் இடைவிடாத ஜெபத்திலும் நாம் பெற்றுக்கொண்டவைகள் ஏராளம், மாற்றப்பட்டவர்களுடைய ஜீவங்கள் ஏராளம், நீக்கப்பட்ட பிரச்சனைகள் ஏராளம், பெற்றுக்கொண்ட கிருபைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீங்கிவிடும். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீங்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போ. ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபத்தின் மாட்சிமையை நாம் உணர்ந்ததினாலே தான் சபையில பிரேயர்சல்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இரவு ஜெப கூட்டம் நடத்துகிறோம். சனிக்கிழமை காலை உபவாச ஜெபத்தை நடக்கிறோம். SMS எரேமியா ஜெப குழு வைத்திருக்கிறோம். எம்மட்டுமாக இவைகளிலே உங்களை நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள். நாம் செய்ய வேண்டிய 3வது காரியம், என் முகத்தை தேடி தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். தேவனுடைய முகம் எப்பொழுதும் பிரசன்னமாகி பிரகாசித்துக் கொண்டுதான் உள்ளது.
7/24 365 சதா காலம் அது பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் சில வேளைகளிலே தேவனுடைய முகத்தை தேடுகிறோம், அவருடைய முகத்தை காண முடியவில்லை. என்ன காரியம்? தவறு அவர் பக்கமா? எங்காவது மறைந்து கொண்டாரா? அல்ல, நம் பக்கம்தான். நம்முடைய பாவங்களே, நம்முடைய உண்மையற்ற தன்மையே, நம்முடைய மாய்மாலமான ஜீவியமே, ஒரு கார்மேகம் எவ்வாறு சூரியனை மறைக்கிறதோ அவ்வாறு தேவனுடைய முகத்தை மறைப்பதாக அமைந்து விடுகிறது. இந்த சங்கீதக்காரன் தாவீதை போல தேவனுக்கு ஐஸ் வச்சவ வேற யாரும் இல்லைன்னு சொல்லலாம். கர்த்தாவே, உன் முகத்தை எனக்கு மறைக்காதையும் என்று கதறுகிறான். பல இடங்களிலே கதறி கதறி ஜெபிப்பதை நான் காண முடியும். உன் முகத்தை எனக்கு மறையாதே என்று கண்ணீர் விடுகிறான். உன்னுடைய முகத்தையே நான் தேடுவேன் என்று சொல்லுகிறான். ஏன்? அவனுக்கு தெரியும், தேவன் மோசேயிடம் ஒரு காரியத்தை சொன்னார். எப்போ தன் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாசியுங்கள். என்னாகமம் 6:22 முதல் 27. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இந்த ரகசியத்தை அவன் அறிந்தனாலதான் அவருடைய முகத்தை மறைக்காதையும் முகத்தை மறைக்காதையும் முகத்தை தேடுவேன்னு சொன்னவ ஒரு இடத்துல வந்து சொல்லிட்டான், உடைய முகத்தை மறைத்து. எப்போ? பட்சேபாள்கிட்ட பாவம் செஞ்சப்போ, நாத்தான்வேல் உணர்த்தப்பட்டப்போ, 51ஆம் சங்கீதம் எழுதுறப்போ 9ஆம் வசனத்தை சொல்றான், என் பாவங்களை பாராதபடி உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கிவிடும். ஆம், பாவம் ஒருவருக்குள் இருக்கும் என்றால் அவனால் பரிசுத்த தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாது. முதலாவது ஆபகுக் 1 முதல் பகுதி சொல்கிறது, தேவன் தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணர் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக ஏசாயா 59:2 படி நம்முடைய பாவங்களே தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது என்று பார்க்கிறோம். இதுவரை நான் பாவி என்று உணராதிருப்போம், அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து வராது இருக்கும் வரை. ஒரு விசுவாசி ஏன் தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து வர வேண்டும் என்று சொல்வது இதுதான். கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வரும் பொழுது இம்மீடியட்டாக நாம் உணர்வது நம்முடைய அபாத்திரத்தன்மையை, நம்முடைய அபாத்திரத்தன்மையை நாம் உணர்வோம். எவ்வளவு நிர்பந்தர் என்பதை தெய்வ சமூகத்தில் வரும் பொழுது அறிவோம். அப்பொழுது நம் பாவ அறிக்கை செய்யும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் ஒரு நதியை போல் புறப்பட்டு வருவதை ஆவிலே நீங்கள் உணர முடியும். பிரியமானவர்களே, ஆம், அவருடைய சமூகத்தில் கடந்து விட்டு முகத்தை தேடும் பொழுது தெய்வ பிரசன்னம் உங்களால் உணர முடியவில்லையா? ஏதோ ஒரு இடத்துல மறைவான பாவம் உங்களுடைய ஜீவிதத்தில் இருக்கு என்பதை அறிந்தவர்களாக ஆராய்ந்து பாருங்கள். தெய்வ சமூகத்தில் அறிக்கையிடுங்கள். தப்பனே, விரோதமாக செய்திருந்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இந்த வினாடி என்னை மன்னியுங்கள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் ஒரு நதியை போல் ஓடி வருவதை நீங்களுடைய ஆவிலே நீங்கள் உணர்வீர்கள். ஆம், ஒரு விசுவாசி, ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்னுடைய முகத்தை தேடும் பொழுது தெய்வீக பிரசனத்தை உணர்வீர்களாக இருக்கிறீர்களா? இல்லை என்றால் அவருடைய பிரசனத்தை ஒழிய முடியாத தடுக்கும் காரியங்கள் ஜீவிதத்தில் எவை என்று அறிந்து, அது பாவ இச்சைகளாக இருக்கட்டும், சில கெட்ட பழக்கங்களாக இருக்கட்டும், சுய மகிமையாக இருக்கட்டும், பண ஆசையாக இருக்கட்டும், கசப்பாக இருக்கட்டும், மற்ற இருக்கும் பொறாமைகளாக இருக்கட்டும், அல்லது கலாத்தியர்களே 5 சொல்லப்பட்டிருக்கும் 17 மாம்சத்திற்கு காரியங்களாக இருக்கட்டும், தெய்வ சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது மனதுக்குள்ளாகவே தேவரே உடைய பிரசனத்தை உடைய முடியல தப்பனே, இந்த நேரத்தில் தானே என்னை மன்னித்து என்னை தொடுமையா என்று சொல்லும் பொழுது தேவனுடைய கரங்களை தொடும். அதை அறியாத பட்சத்தில் நீங்கள் ஒரு உண்மையான விசுவாசி அல்ல. அல்ல, தேவனுடைய தொடுதலையும் அவருடைய பிரசன்னத்தையும் அறிந்து ருசித்திருப்பவன் மட்டுமே தான் இந்த ஜீவத்தில் நிலைநிற்க முடியும். அவர் தொடும் பொழுது நம்முடைய பாவத்தை அவர் கார்மேகம் போல் நீக்க விடுகிறாராம். அழகான பாடல் கவியுடவா,
கார்மீகம் அவர் முகத்தை